மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் தமிழக பாஜக நிர்வாகிகள் நீண்ட வரிசையில் அமர்ந்து ஆலோசனை நடத்திய புகைப்படம் படு வைரலாகி வருகிறது. செப்டம்பர் 21ஆம் தேதி காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை சென்னை MRC நகரில் அமைந்துள்ள இந்தியன் பேங்க் கெஸ்ட் ஹவுஸில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் ஒரு முக்கியமான கூட்டம் நடந்திருக்கிறது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இந்தியாவிலேயே இல்லை. மேலும் தமிழக பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ராஜா டெல்லியில் இருக்கிறார். இந்த நிலையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடந்த இந்த கூட்டம் பாஜக வட்டாரத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆலோசனையில் தமிழக பாஜகவின் மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம், மாநில செயலாளர் கராத்தா தியாகராஜன், துணைத் தலைவர் பால் கனகராஜ், வினோஜ், SG சூர்யா, அறிவுசார் பிரிவின் தலைவர் ஷெல்வி, டால்பின் ஸ்ரீதர், ஆனந்த பிரியா, மீடியா ரங்கா உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றுள்ளனர். இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தது முன்னாள் பாஜக மாநில பொதுச் செயலாளரும் அண்ணாமலையால் ஓரங்கட்டப்பட்டவருமான KT ராகவன் தான். அவர்தான் இந்த நிர்வாகிகளுக்கு போன் போட்டு, பினான்ஸ் மினிஸ்டர் உங்க கூட மனம் விட்டு பேச நினைக்கிறார், இந்தியன் பேங்க் கெஸ்ட் ஹவுஸுக்கு வாங்க என்று அழைத்திருக்கிறார். அதாவது நிர்மலா சீதாராமன் சார்பாக KT ராகவன் அழைத்துதான் இந்த கூட்டமே கூட்டப்பட்டிருக்கிறது. அனைவரோடும் காலை உணவு சாப்பிட்ட நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டின் அரசியல் நிலவரம் பற்றி சுமார் 1 மணி நேரம் விவாதித்திருக்கிறார். சமீபத்தில் நடந்த கோவை அன்னபூர்ணா விவகாரத்தில் இருந்து திமுக, அதிமுக கட்சிகள் மற்ற கட்சிகளில் நடக்கும் விஷயங்கள் வரை இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கின்றன. அன்னபூர்ணா விவகாரத்துல நாம ஏதோ அவரை கூப்பிட்டு வச்சு மன்னிப்பு கேட்க வச்சுட்ட மாதிரி பெரிய பிராபகண்டா பண்ணிட்டாங்க. அது ரொம்ப தப்பு. நம்ம சைடு நியாயத்தை இந்த விஷயத்துல நாம சொல்ல சான்ஸ் இல்லாம போயிடுச்சு. இந்த கூட்டத்துல அன்னபூர்ணா சீனிவாசன் பேசின பேச்சு, ஆட்டிடியூட் எதுவுமே நல்லா இல்ல. ஆனா நாம அதையும் லைட்டா தான் எடுத்துக்கிட்டோம். ஆனா கூட்டம் முடிஞ்ச உடனே அன்னபூர்ணா சீனிவாசனே வானதிக்கு போன் போட்டு, மேடம் சாரி மேடம், நான் பேசினதை பார்த்து என் மனைவியே என்ன திட்டுறாங்க, இப்படியெல்லாம் நீங்க பேசியிருக்க கூடாதுன்னு சொன்னாங்க, உங்களையும் நிதியமைச்சரையும் பார்த்து சாரி கேட்கணும், டைம் கொடுங்கன்னு கேட்டாரு, அப்புறம்தான் வர சொன்னோம் என மனம் விட்டு பேசியிருக்கிறார். அன்னபூர்ணா சீனிவாசன் மன்னிப்பு கேட்ட வீடியோ எப்படி வெளிவந்தது என்பது பற்றி நிர்மலா ஏதும் கூறவில்லை. மேலும் நிதியமைச்சர் என்ற முறையில் தமிழ்நாட்டின் சில அரசு துறைகள் பற்றியும் குறிப்பிட்டு விமர்சனம் செய்திருக்கிறார். தமிழ்நாடு மின்சார வாரியத்துல பெரிய அளவு முறைகேடுகள் நடக்குது. மெட்ரோ ரயில் திட்டத்துல ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லேயே ஏகப்பட்டது வாங்கிட்டாங்க. இப்ப நாம ஏதோ கொடுக்காதது போல அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல ஸ்டேட் கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல பெரிய அளவு முறைகேடு நடக்கிறதாகவும் எனக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு என பேசியிருக்கிறார் நிர்மலா சீதாராமன். இந்த கூட்டத்திற்கு மாநில துணைத் தலைவரும் சென்னை பெருங்கோட்ட பொறுப்பாளரான கரு நாகராஜன், முன்னாள் ஆளுநர் தமிழிசை உள்ளிட்டோர் அழைக்கப்படவில்லை. இந்த நிலையில் இந்த கூட்டம் பற்றி லண்டனில் இருக்கும் அண்ணாமலைக்கு அமர் பிரசாத் ரெட்டி தகவல் தெரிவித்து விட்டார். கூட்டத்தில் என்ன நடந்தது என்பது பற்றி அண்ணாமலையும் லண்டனில் இருந்து விசாரிக்க உத்தரவிட்டுள்ளார். அவர் யாருக்கும் நேரடியாக போன் போடாமல் அமர் பிரசாத் மூலமாக விசாரிக்க சொல்லியிருக்கிறார். மாநில உளவுத்துறையும் இந்த கூட்டம் பற்றி தீவிரமாக விசாரிக்க ஆரம்பித்து விட்டது. அதற்குள் தமிழக பாஜக வட்டாரத்தில் பாஜக மாநில நிர்வாகிகளுடன் உறுப்பினர் சேர்க்கை, தமிழகத்தில் பாஜகவின் நிலை, எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனை செய்தார் என்று ஹாட் விவாதம் பரவிக் கொண்டிருக்கிறது. அரசு முறை பயணமாக எப்போதும் வந்து செல்லும் நிர்மலா சீதாராமனின் இந்த அரசியல் சந்திப்பு பாஜக வட்டாரத்தில் பேசு பொருளாகியுள்ளது. விரைவில் பாஜக தேசிய அளவிலும் சில மாநில தலைமையிலும் மாற்றம் கொண்டு வரவுள்ள நிலையில் நிர்மலா சீதாராமன் நடத்திய இந்த ஆலோசனை கூட்டம், அதுவும் KT ராகவன் ஒருங்கிணைப்பில் நடந்திருக்கும் இந்த கூட்டம் அடுத்த கட்ட மாற்றத்திற்கான அறிகுறியா என்ற கேள்வி எழுந்துள்ளது. என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது YouTube, Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.